நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு பயணித்திருந்த மக்கள் தற்போது சென்னை திரும்புவதால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் தாமோதரன். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை பொறுத்தவரை எவ்வளவு தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்திருக்கின்றன? போக்குவரத்து எந்த அளவுக்கு ஸ்தம்பித்திருக்கிறது? விவரம். வணக்கம் பரிதா. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் 4 நாள் தீபாவளி விடுமுறை முடிந்து அனைவரும் தென் மாவட்டங்களிலிருந்து அதிகப்படியான வாகனங்கள் சென்னை நோக்கி சென்ற வண்ணம் உள்ளன. கடந்த 4 நாட்கள் விடுமுறை முடிந்து தீபாவளி கொண்டாட்டத்தில் இருந்தவர்கள் வேலை மற்றும் பள்ளிகள் திறந்துள்ளதால் நாளை இன்றுடன் விடுமுறை முடிகிறது. இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் கல்வி திறக்கப்பட உள்ளதால் விடுமுறை தினத்தை கொண்டாடிவிட்டு சென்னை நோக்கி திரும்பி வருகின்றனர். சுமார் விக்கிரவாண்டி தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு கடந்த தீபாவளி என்ற 2 நாட்களுக்கு முன்பு சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து சென்றன. இந்த வாகனங்கள் அனைத்தும் சென்றுவிட்டு தீபாவளி பண்டிகையை கொண்டாடிவிட்டு மறுபடியும் சென்னை நோக்கி திரும்பிய வண்ணம் உள்ளன. இன்று காலை முதல் கூட்டம் காணப்பட்டு வருகிறது. தற்பொழுது வரை விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை 18,000 வாகனங்கள் கடந்து சென்றுள்ளன. இந்த சென்று வரும் வாகனங்கள் அனைத்தும் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வந்து சேருவதால் அதிகப்படியான கூட்ட நெரிசல் காணப்பட்டு வருகிறது. போக்குவரத்து போலீசார் இதனை தடுப்பதற்காக விக்கிரவாண்டிக்கு சென்ற வாகனங்களை விழுப்புரத்திலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கிருந்து செஞ்சி மற்றும் திண்டிவனம் வழியாக சென்னை நோக்கி அனுப்பி வருகின்றனர். இது மட்டுமின்றி விழுப்புரம் மாவட்டத்தில் சுமார் 7 பாலங்கள் வேலை மேற்கொள்ளப்பட்டு வருவதாலும் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம், ஜக்காம்பேட்டை, அரசூர், இருவேல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பால வேலை நடைபெற்று வருகிறது. மேம்பாலம் பணி நடைபெற்று வருவதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. மொத்தத்தில் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடிவிட்டு செல்லுகின்ற வாகனங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் செல்வதால் அதிகப்படியான கூட்டம் காணப்பட்டு வருகிறது. அதன விக்கிரவாண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகிறது. சரிதா. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.